ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் இயேசு ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பயபக்திக்குரிய பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய இரக்கம். நம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாரோம், யெகோவா ரஃபா, எல்ரோயி அழைக்கப்படுகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, நாங்கள் அசுத்தர்கள், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இரக்கத்தின்படியே, தயவின்படியே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த உணவு, உடை, இருப்பிடம், தங்க வசதிகள், பண தேவைகள் அனைத்துக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளும் புதிதான நாளை காணும்படி செய்திருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக நீர் பேச வந்திருக்கிறீர். அதிகாலையிலே என்னை தேடுவோர் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுவோர் கண்டடைவார்கள். அதிகாலை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதிகாலையிலே யோபின் வீட்டை விசாரிக்க வந்தீர். ஆதாம் ஏவாளையும் விசாரிக்க வந்தீர். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே இப்போது வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதாரம் நீர்தான் ஐயா இந்த பாடலை நாம் பாடுவோம். உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாறும் கவலைகள் தீரும் காரணம் நீதானையா. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை,
உந்தனின் சாட்சியாய் வாழே உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை உம்மிடம் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் வாழ்ந்திடுவே உம்மிடம் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் வாழ்ந்திடுவே என் நிலை மாற ஆதாரம் நீதானையா ஆதாரம் நீதானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. கைகளை உயர்த்தி உச்சந்தலையிலிருந்து இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், சீரண உறுப்புகள், நரம்பு மண்டலம், சைனஸ், தோல் வியாதி, யூட்டரஸ், கர்ப்பப்பை, குழந்தை, திருமண காரியங்கள், கடன், வறுமை, துன்புறுத்தல்கள், நிகழ்ச்சிகள், பழி வாங்கப்படுதல், தாழ்த்தப்படுகிறது, இவை எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு நம்புறேன். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம் ஆகாரை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அதில் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரத்திலே முதல் தடவையாக ஆகார் தன்னுடைய நாச்சியாராலே, கவனிங்களா, வாசிக்கிறேன். சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை அவரால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பிறகு ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் எகிப்து தேசத்தாலாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாக கொடுத்தாள், மறுமனையாட்டியாக கொடுத்தாள். நல்லா கவனிக்கணும். அவள் ஆகாரோடு சேர்ந்த பின்பு அவள் கர்ப்பம் தரித்து அவள் தன் கர்ப்பவதியானதை கண்ட பொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அப்போது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உன்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உன் மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பாளாக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவனை விட்டு ஓடி போனாள். நேற்று 2 வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். அலைந்து திரிந்தால், வீட்டை விட்டு வெளியே வந்து வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தால். முதல்ல அவ போனதுக்கு காரணம் என்னன்னா, கடினமாய் நடத்தி. ஆபிரகாம் சாராள் இடத்துல ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் வைத்து கொண்டு, ஊழியக்காரர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு அவங்க தன் மனைவி வழியாக, தன்னுடைய வேலைக்காரர்கள் வழியாக, தன்னுடைய அதிகாரத்தின் வழியாக ஒடுக்குகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வீட்டில் கூட அப்படிதான்ல, தகப்பன் தாய்
கணவன், மனைவி, மாமியார், மருமகள் என்று சொல்லப்படுகிற இடத்துல இப்படிப்பட்ட ஒடுக்குதலை என்ன பார்க்கணும். நம்ம லிட்ரலா எடுத்துக்கலாம். என்ன நடக்குதுன்னா, அவளை கடினமாய் நடத்தினாள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம கூட வாழ்க்கையில இப்படி கடினமான வாழ்க்கை வழியாக கடந்து போகும். இப்பொழுதாச்சு குழந்தைய வயிற்றுல வைத்து கொண்டு இருக்கிற கடினமா நடத்துற அப்படி இருக்கும் இல்ல, யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் அவ்வளோ சீர்கெட்ட உலகம், சீர்கெட்ட உலகம். கடினமாய் நடத்தினார். கர்த்தருடைய தூதரான அவளுக்கு வரானந்தத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டை கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, கவனிங்க, இங்கதான் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும்னு விரும்பினேன். இது வரைக்கும் சாராச்சும் சரி, ஆபிரகாமாச்சும் சரி, அந்த வேலைக்கார பெண்ணை அடிமை என்றுதான் அழைத்தார். நல்லா பாருங்க, நீங்க நல்ல வாசித்தல் உங்களுக்கு புரியும். பேரை மட்டும் சொல்லுவாங்க, பைபிள் பரிசுத்தாவின்னு பேரை சொல்லியிருக்காரு. ஆனா சாரால் சொல்லும் பொழுது சாரா எகிப்து தேசத்தாலாகிய தன் அடிமை பெண்ணாகிய அப்படின்னு தான் சொல்ற. அடிமை பெண் ஆகிய. அதே மாதிரி ஆபிரகாம், உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறார். பேரு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை வாழ்க்கையில இல்ல. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, பேரிடாத, ஐடென்டிட்டி இல்லாத, ஐடென்டிட்டி கிரைசிஸோடு இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து உலகம் ஒருவேளை உன்னை அடிமைப்படுத்தலாம், உலகம் உன்னை வேணும் கொடுமைப்படுத்தலாம், உலகம் உங்களை என்ன செய்யலாம், கடினமா நடத்தலாம், துரத்தலாம். உலகம் ஒருவேளை உங்களை வனாந்தரத்துல கொண்டு போய் நிறுத்தலாம். உலகம் ஒருவேளை உங்களை அழ வைக்கலாம். உங்களுக்கு பேர் கூட என்ன வேணா சொல்லலாம் இல்ல, அடிமை சொல்லலாம், பிள்ளை இல்லாதவன் சொல்லலாம், வேலை இல்லாதவன் சொல்லலாம், அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று சொல்லலாம், தரித்திரம் என்று சொல்லலாம், கடங்காரன் என்று சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா பரலோகம், இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடிமை பெண் பேரை பரலோகம் சொல்லுது. ஆகாரே, உங்க இடத்துல அந்த பேரை வச்சுக்கோங்க. ஆகாரே, எங்கிருந்து வருகிறார், எங்கே போகிறார்? நீங்க மனுஷன் மறந்துட்டான், மனுஷன் ஒடுக்குறான், மனுஷன் என்னை அவமதிக்கிறான், மனுஷன் என்னை அசிங்கப்படுத்துகிறான், மனுஷன் என்னை கைவிட்டான், மனுஷன் என்னை வெறுத்து வெறுத்து ஒதுக்குறான், மனுஷன் மேல கோபமா இருக்கிறான். கவலைப்படாதீங்க, பரலோகத்தின் தேவன் நம் பேரை அறிந்தவர். ஒருவேளை இங்க கூட போட்டிருக்கலாம். எப்படி போட்டிருக்கலாம் தெரியுமா? பரலோகத்தில் எப்படி சாராயின் அடிமை பெண்ணாகிய அப்படியே நிறுத்திட்டு, எங்கிருந்து வர சாராயின் அடிமை பெண்ணே, நீ எங்கிருந்து வர? பரலோகம் சொல்லியிருக்கலாம்ல, அடிமை பெண்ணே நீ எங்கிருந்து வர? எங்கே போகிறாய் என்றார். அதற்கு அவன், நான் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன். அப்போது கர்த்தருடைய தூதன், நீ நாச்சியார் திரும்ப போய் அவள் கைகள் கீழ் அடங்கி இரு என்றார். இது எனக்கு விசித்திரமா இருக்கு. பரவாயில்ல, அவர் எப்படி சொல்லியிருக்கலாம், நீங்க அவங்கள அற்பமா என்ன அதை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் நியூ டெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்க்கணும், கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரிக்கும் அடங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுத்த கற்பனை. அவன் இந்த மாதிரி ஒடுக்குறானுங்களே, அவனுக்கு என்ன பண்ண போறாரு? நான் அடங்கியிருக்கிறேன்ப்பா, நான் அடங்கியிருக்கிறேன், நீங்க சொல்லிட்டீங்களே, நான் போய் அடங்கியிருக்கிறேன். ஆனா இந்த ஒடுக்குறானே, அவனுக்கு என்ன நீங்க பண்ண போறீங்க? எனக்கு கேள்வி வருது, உங்களுக்கு வருதான்னு தெரியல. நம்ம கண்களில் அதை பார்க்க போகிறோம், சரியா? பின்னும் தூதரான அவளை நோக்கி, உன் சந்ததி, இப்பதான் ப்ராமிஸ் பண்றாரு, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாததாயிருக்கும். பின்பு கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே, யார் கேட்டது? பரலோகம் கேட்டது. உங்க அங்கலாய்ப்பை மனுஷன் பார்த்து நகைக்கலாம்,
சிரிக்கலாம். நீங்கள் போய் நின்று ஒரு இடத்துலையும் கண்ணீரோடு நிற்கிறதையும் வேதனையோடு நிற்கிறதையும் மனுஷன் பார்த்து சிரிக்கலாம். ஆனால் உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார். நான் நம்புகிறேன். பிறவாய் அவனுக்கு விரோதமாக இருக்கும். அப்போது 13ஆம் வசனம், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இந்த இடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவரை தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்போது அந்த தெருவு லஹாயிரோயி என்று பெயரிடப்பட்டது. இங்கே 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் இன்னைக்கு டைட்டில் அப்படிதான் நான் கொடுக்க போகிறேன். கடினமாய் நடத்தப்பட்டவள், அங்கலாய்ப்போடு இருந்தவளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். ஆண்டவர் லிட்டரலி நியாயம் பண்ணுவாருங்க. அன்னைக்கு ஆபிரகாம் பிள்ளைகள் தான் பெரிய விசேஷமானு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லாரும் எதிராக அவன் குடியிருப்பான். நான் சொல்கிறேன், நீ நிம்மதியாக வாழ முடியாது. ஆபிரகாம், சாரால், நீ நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் பண்ண தவற்றுக்கு உங்களுக்கு விரோதமாய் இஸ்மவேலின் கை எப்பொழுதும் இருக்கும். நீ நினைக்கலாம் ஆண்டவர் தான் பதில் கொடுப்பாரா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் இஸ்மவேலை வைத்து பதில் கொடுப்பார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் இறங்கி வர மாட்டார். இன்னைக்கு நீ ஒடுக்குறனா சாராலே, உன்னை ஒடுக்கிற ஒரு இஸ்மவேலின் கூட்டம் வரும். ஆபிரகாமே, நீ கை அளிக்கிற, இப்போ நீ பார்த்துக்கோ, போ அவளை என்ன பார்த்துக்கோன்னு சொல்கிற, நீ தான் அதுக்கு காரணமாக இருக்கிற. ஆபிரகாமே, உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் ஒரு முள்ளாக இருக்கிற ஒரு இஸ்மவேல் உனக்கு எப்பவுமே நீ கஷ்டம்தான் படுவ. நல்லா இருக்கவே மாட்டேன். கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து நான் சொல்லுகிறேன். அப்புறம் இதில் இன்னொரு 21ஆம் அதிகாரத்தில் ஆங்கிலத்தில் நான் நேற்று வாசித்தேன். ஆகாரே, உனக்கு சம்பவித்தது என்ன அப்படின்ற வார்த்தைக்கு வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். அதில் இன்னொரு வார்த்தையும் ஒரு வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்குறாரு. இந்த டிரான்ஸ்லேஷன் அழகாக இருந்தது. வாட் இஸ் ராங் வித் யூ? நான் தான் உனக்கு முன்னமே சொன்னேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கல. அது தமிழ் டிரான்ஸ்லேஷனில் உனக்கு சம்பவித்தது என்ன அப்படின்னு இல்லை, வாட்ஸ் ராங் வித் யூ ஆங்கிலத்தில். இன்னும் நல்ல டிரான்ஸ்லேஷன் பாருங்க. நான் தான் சொன்னேனம்மா, நீ எப்படி பயப்படுற, உன் பிள்ளை செத்துருன்னு பயப்படுற, எப்படி உன் ஃப்யூச்சர் அழிஞ்சிருன்னு பயப்படுற, எப்படி உன்னை நான் கை விட்டுருன்னு நினைக்கிற, நீ எப்படி உன் பிள்ளையை கை விட்டுருன்னு நினைக்கிற, வாட் ஹேப்பன் டு யூ? நான் இப்படி தான் பார்க்குறேன். நேற்று நான் சொல்லும் பொழுது நீங்களும் கூட என்னோட கூட சில வருத்தப்பட்டிருக்கலாம். என்ன ஆண்டவர் எல்லாம் அழிந்தவர், அவர் இந்த மாதிரி உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்பாரா? ஆண்டவர் அப்படி கேட்கல. என்ன ஆச்சுன்னு கேட்கல, என்ன நடந்ததுன்னு கேட்கல. ஏம்பா, வாட் ஹேப்பன் டு யூ? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, நீ கவலைப்படாத, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உன் சந்ததி எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும் பாருங்க, எண்ணி அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும் என்று சொல்லி இஸ்மவேல் என்று பெயரிடா, நாம துஷ்டனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டேன்ல உனக்கு, நீ ஏமா அழுகுற? அழாதே. பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் என்னதான் அலைந்து திரிந்தாலும் நமக்கு பதில் வராது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அழுதா பலன் வரும். மனுஷ இடத்துல அழாதீங்க. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் அதுதான். மனுஷனிடத்தில் அழுதா பிரயோஜனமே இல்லை. ஆனால் தேவனிடத்தில் இருந்தால், பைபிள் சொல்லுது, எனக்கு பைபிள் சொல்றதை நான் 100க்கு 100 நம்புகிறேன். அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார்.
நம்ம அழுதா கண்ணீரில் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ண முடியாது. பட் நாம் அவருக்கு முன்பாக அழுதா, அலைந்து திரிந்த போது கத்தர் ஏறெடுத்து கூட பார்க்கல. ஏன்னா அலைந்து அவர் வேறு இடங்களெல்லாம் உதவி தேடி ஓடினார். ஆனால் அழுத பொழுதோ கத்தர் அவளிடத்திலே வந்தார். திருமணத்துல யாரெல்லாம் அழுதாங்க அப்படின்னு ஒரு சின்ன தேடல் எனக்குள் இருந்தது. யோபு புத்தகம் 16ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. இதை நானே வாசிக்கிறேன், நீங்க டைம் இருக்க போது உங்களுக்கு. அழுகிறதுனாலே என் முகம் அழுக்கடைந்தது. யோபு மாதிரி சன்மார்க்கம் இல்லை, தேவனுக்கு பயந்தவன் இல்லை, நீதியாய் நடந்தவன் இல்லை, எந்த விதவையும் ஏமாற்றினவன் இல்லை, எவன் கழுதையும் அவன் ஏமாற்றினதில்லை, பாவம் செய்தவன் இல்லை. அவன் சொல்றான், அவன் பிரச்சனையில சொல்றான், புழுதியில உட்கார்ந்து சொல்றான், நான் அழுதுனால. எப்படி அழுதா உங்களுக்கு தெரியல? குழந்தைங்க ரொம்ப அழுதுச்சுன்னா அந்த இடத்துல அழுக்காயிடும். அழுது 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 அழுக்காயிடுச்சா. மரண இருள் என் கண் இமைகள் மேல் உண்டாயிற்று. என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் பாவம், நானும் தான் பாவம், நாங்களும் தான் பாவம். எங்கள் கைகளினாலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமா இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அழுதற்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இப்போது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகரர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை அழுதா எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாங்க. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் என் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்குமே. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியிலே போவேன். என்ன ஒரு வருத்தம் பாருங்க. இன்னொரு சங்கீதம் 88:5 நான் வாசிக்கிறேன். இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னா கோராகின் புத்திரனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. கோராகின் எழுதுறாரு, மரித்தவர்களில் ஒருவனைப் போல நெகிழப்பட்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். செத்து அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவன் இருக்கிறத ஒண்ணு அவெல்லாம் ஒரு ஆள். நீ ஒருபோதும் நினையாதபடிக்கு உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழியிலே கிடக்கிறவளை போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களில் வைத்தீர். உமது கோபம் என்னை இருக்கிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றையும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். 9ஆம் வசனம். எனக்கு அறிமுகமானவர்கள் 8ஆம் வசனம். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாய் விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியிலே புறப்படக்கூடாதபடிக்கு அடைப்பட்டிருக்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உன்னை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கையை விரிக்கிறேன். நம்ம தினதோறும் செய்கிறோம் இல்லை? அந்த மாதிரி அநேக திருமறையில் அழுதாங்க. நீங்கள் சங்கீதத்தில் 90ஆம் சங்கீதத்தில் கூட நாம் 91ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். அழுது 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 ஆண்டவரை நோக்கி ஜெபித்தவர்கள் அநேகம். நான் இன்னைக்கு வெறும் இவங்களை பற்றி தான் சொன்னேன், யோபு பற்றி தான் சொன்னேன். அநேக திருமறையிலே
அழுதிருக்கிறார்கள். வாசிக்கிற சில வசனங்கள் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 66 ஏசாயா 66:14 பார்க்கலாமா? 14 நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழும். இதெல்லாம் பிற குழந்தைகள் இல்லாத போது அழுதவங்களை பற்றி சொல்லப்படுகிற காரியங்கள். அழுதவங்களை பற்றி சொல்லப்பட்ட காரியம். நீங்கள் அதை காணும்பொழுது உங்கள் கண்கள் காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்பல் போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்திலே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்திலே அவருடைய சினமும் வெளிப்படும். நல்ல கவனிங்க. நீங்க அழுதுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க என்னோட சேர்ந்து. அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் அவருடைய கரம், அவனுடைய சத்துருக்கள் இடத்துல அவருடைய சினம். கரம், சினம். ஆண்டவரே சீக்கிரம் சினம் கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் சினம் கொள்ளுங்க. அடுத்து ஏசாயா 60 எடுத்துக்கோங்க. 60:4 பாருங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அழுது கொண்டிருந்தல்ல, உன் குமாரன் தூரத்திலிருந்து வந்து உன்னுடைய குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எப்படி ஆகாரை பக்கத்திலேயே ஒரு நீரூற்றை வைத்திருந்தாரே, அதே மாதிரி உன் கண்ணை ஏறெடுத்து பாருமா, எல்லாரும் மேகமாய் என்னை கூடி வருவார்கள். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. இதெல்லாம் நம்ம வாசித்தே இருக்க மாட்டோம். நான் கூட வாசிக்கவே இல்லை, அப்படியே கோடு போடாமல் இருக்கு. தங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்திலே 6ஆம் மாதத்திலே 1 மாதத்திலே 10ஆம் தேதியாகிய அன்று கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவர் என்னை அவிழ்த்து கொண்டு போனார். அப்போது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிடுச்சான். 14 years. அது அப்படியே இருக்கும். மகா உயரமான மலையில என்னை நிறுத்தினார். அதன் மேலே தெற்கே ஒரு நகரம் கட்டப்பட்டிருக்கிறது போல காணப்பட்டதாம். அங்கே என்னை கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோட்டம் வெண்கலமாக, அவருடைய கைகள் சணல் கயிறும் அவருடைய அளவுகோல் இருந்தது. அவர் வாசலில் நின்றார். அந்த புருஷனை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிக்கிறது எல்லாவற்றும் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரியப்படுத்து. எங்க என்ன இருக்குதா? அங்க ஒரு பெரிய நகரம் இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது. நீங்க தொடர்ந்து அதை வாசிங்க. 36ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 36ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை என்னன்னு பார்க்கலாமா? 36, 34. பாழாக்கப்பட்ட தேசமே, கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். அல்லேலூயா. இப்ப நீங்க அழுது புலவீங்க. இயேசு சொன்னார், கடைசி காலங்களில் நீங்க அழுவீங்க, புலம்புவீங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவே கண்ணீர் வடிக்க வச்சாங்கன்னா நான் அவளை விற்கிறதுக்கு என்ன ஆகும்? இல்லை, அவர் தேவாலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். லாசருவின் கல்லறையிலே கண்ணீர் விட்டு அழுதார். நம்ம நிருபங்களில வாசிக்கிறோம், நமக்காக வாக்கடங்கா பெருமூச்சோடு கூட அவர் அழுது அழுது வேண்டுதல் செய்கிறார். கெத்சேமனே தோட்டத்தில் அவர் வேண்டுதல் அழுது செபித்தாராம். ஆகார் அழுதாள்.
ஆச்சரியம் காத்திருந்தது. எசேக்கியா, தாவீது, யோபு, நெகேமியா இவங்கெல்லாம் அழுதாங்க. ஏன்? எலியா அழுதான். கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு அழுகிற நீங்க நாளைக்கு நகைப்பீங்க. கர்த்தர் யாவற்றையும் மாற்றி போடுவார். நமக்கு ஒரு தெய்வன் உண்டு. அவர் நியாயம் விசாரிக்க, யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவனை நகைக்க பண்ணின ஆண்டவர். இரவிலே அழுகை, 90ஆம் சங்கீதம். பகலிலே களிப்பு. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறேன், பருக்க. இன்னும் ஆண்டுடைய அற்புதம் என்னன்னா, பக்கத்திலே அந்த நீரூற்று இருந்தது, அருகிலே இருந்தது. அதை அவள் அறியாமல் இருந்தாள். அவள் அழுத போது அவள் கண்களிலிருந்து செதில் கீழே விழுந்து கண்கள் திறக்கப்பட்டது. அதை பார்த்தாள், தன் பிள்ளைக்கு கொடுத்தாள். அவள் வாழ்ந்தாள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆபிரகாமை பற்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ இஸ்மவேலர்கள் அல்லது அராப் பீப்புள், ஆகாரை பற்றி நினைக்காத நாட்களே இல்லை, இஸ்மவேலரை பற்றி நினைக்காத நாட்கள் இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, தேங்க்யூ லார்டு. நாங்கள் போகிற பாதை, ஆகார் தன் நாச்சியார் இடத்துல அவள் பெற்ற அந்த கசப்பான அனுபவங்கள், ஆபிரகாமே ஒப்பு கொடுத்து அவளிடத்துல பெற்றுக்கொண்ட கசப்பான அனுபவங்கள், விட்டு விட்டு ஓடுகிற அளவுக்கு என்ற அனுபவங்கள். ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் சிலரோடு தெளிவாக பேசுகிறீங்க. ஐ நோ எப்படி எசேக்கியல் இடத்துல அவர் தீர்க்க தரிசனமாய் பேசினாரோ அப்படி எங்களோடு கூட சில காரியங்கள் பேசி கொண்டிருக்கிறார். ஐ நோ, ஐ ஃபீல். ஏன்னா நான் உணர்றேன் அதை. ஐ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். உங்கள் கண்ணீருக்கான பதில் உங்கள் நினைவிலே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது கண்ணீருக்கான விளைவு, கண்ணீருக்கான ஆன்சர் வந்து கொண்டிருக்கிறது. யோபுக்கு வந்த மாதிரி, எலியாவுக்கு வந்த மாதிரி, நெகேமியாவுக்கு வந்த மாதிரி, ஜெரேமியாவுக்கு வந்த மாதிரி, ஏன் எசாயா அழுதான், அவனுக்கு வந்த மாதிரி. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக அழுதான். ஜெப ஆலய தலைவன் அழுதான். 100க்கு அதிபதி அழுதான். பதில் வந்த மாதிரி உங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் சினம் கொள்ளுகிற தேவன். அவள் ஊழியக்காரன் மீது அவருடைய கரமும் அந்த ஊழியக்காரனுக்கு அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்த நினைக்கிற யாரானாலும், அது ஆபிரகாம் சாராள இருக்கட்டும், அது எவனானாலும், அவன் மேல் கர்த்தருடைய சினம் என்று இறங்கி வரட்டும். எங்களை சாட்சியாய் நிறுத்தும். இன்றைக்கு நிறைய அற்புதங்களுக்காக காத்திருக்கிறோம். We need a miracle, Lord. சரீர பிரகாரமாக குழந்தை, திருமண வாழ்க்கை, எங்கள் மனதிலே காணப்படுகிற போராட்டங்கள், சஞ்சலங்களுக்கெல்லாம் விடை வரட்டும். கடன், பாரங்கள், கோர்ட் கேஸுகளுக்கெல்லாம், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான எல்லா விடைகள் வரட்டும். அற்புதம் செய்யுங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த சினத்தை கொஞ்சம் காட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.